وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்கிற உன்னதமான குறிக்கோளின் அடிப்படையில் நாம் எல்லோரும் இந்த வாரமும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே முஹர்ரம் மாதமும் சுய பரிசோதனைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக, அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக, இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும், அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்தோடு சேர்ந்து ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சுய பரிசோதனையினுடைய அவசியம் குறித்தும் சில செய்திகளை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை குர்ஆனில் சூரா தௌபாவினுடைய 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான்: இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். யௌம ஹலக சமாவாத்தி வல் அருள், இந்த வானம் மற்றும் பூமியை படைத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்களாகும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா தௌபாவினுடைய 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. ஆங்கில கலண்டர் அடிப்படையில் எப்படி 12ஓ அதுபோல குர்ஆனுடைய கணக்கின் அடிப்படையிலும் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அதில் முதலாவது மாதமாகத்தான் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்வது நம்மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அதுபோல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அதிலே 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அமையக்கூடிய இன்னொரு ஹதீஸை பார்க்கிற பொழுது அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹ்ரன், வருடம் என்பது 12 மாதங்களாகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், அதிலே 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். அதில் ஒன்று துல் கஅதா, இன்னும் ஒன்று துல் ஹிஜ்ஜா, இன்னும் ஒன்று முஹர்ரம். இந்த 3 மாதங்கள் தவிர இன்னும் ஒரு மாதமாகிய ரஜப் உடைய மாதமும் இருக்கிறது.
அந்த ரஜபுடைய மாதத்தையும் சேர்த்து மொத்தமாக 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை புகாரியிலே 2958 ஹதீஸாக பார்க்கிறோம். இந்த வகையில் நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாமிய கணக்கினுடைய அடிப்படையில் அல் குர்ஆனுடைய அந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதத்தை பார்க்கிறோம். எல்லாரும் முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது, எனவே முஸ்லிம்களுடைய முதலாவது மாதம், எனவே இந்த மாதத்தை இஸ்லாமிய புது வருடமாக கொண்டாடக்கூடிய நிறைய மக்களை பார்க்கிறோம். இஸ்லாத்தின் பெயரால் முஹர்ரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கெல்லாம் பச்சை கலரில் பல்பை போடுறது, வீடுகளுக்கெல்லாம் பச்சை கலரில் பல்பை போடுறது, அல்லது வீட்டினுடைய 4 மூலையிலையும் அழகழகான டிசைனில் பல்பெல்லாம் போடுறது, போட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் முஹர்ரம் மாதத்தை வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு வகையான ஒரு கொண்டாட்டத்தை செய்யக்கூடிய ஒரு காலம் ஆரம்ப காலங்கள் இருந்து வந்துச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமிய புது வருடம் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் புதியதொரு ஆண்டை நாம் அடைந்து விட்டால் அல்லது புதியதொரு மாதத்தை நாம் அடைந்து விட்டால் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய முக்கியமானது ஒரு பாடம் என்ன தெரியுமா, ஒரு படிப்பின் என்ன தெரியுமா? நான் கடந்த முஹர்ரமிலிருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய முக்கியமான அம்சம். ஒரு முஸ்லிம் கடந்த வருடம் விடுபட்ட இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை இந்த வருடம் சரியாக செய்து கொள்வதற்கான ஒரு உந்து சக்தியை, ஒரு உத்வேகத்தை, ஒரு உள்ளார்ந்த ஒரு உறுதிப்பாட்டை இந்த முஹர்ரம்ல அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதியதொரு வருடத்தை இஸ்லாமிய கணக்கின் அடிப்படையில் நான் ஆரம்பித்திருக்கிறேன். கடந்த ஆண்டு நான் செய்ய முடியாத எத்தனையோ வணக்க வழிபாடுகள் நான் இந்த வருடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான திட்டமிடலோடு தான் நான் முஹர்ரத்தை சந்திக்க வேண்டும். நான் கடந்த வருடத்தில் செய்த எல்லா விதமான பாவங்களையும் விட்டு என்னை தூர விலகி கொண்டு இந்த ஆண்டு இந்த வருடம் எனக்கு ஒரு இபாதத்தோடு கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த முஹர்ரத்தை எப்படி திட்டமிட்டுக் கொள்வதென்ற விஷயத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக சொல்கிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் சொன்னார்கள், அஃதலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு மாதங்களிலே நோன்பு பிடிப்பதில் சிறப்புக்குரிய மாதமாக முஹர்ரமுடைய மாதம் தான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் ரமலான்ல மாதம் முழுக்க நோன்பு பிடிக்கிறோம். ரமலான் நோன்புக்கென்று அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களைப் போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பினுடைய இலக்கு லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபலிசும், உங்களில் யாராவது நோன்பு மாதத்தை அடைந்து விட்டால் அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா வேறு வசனத்தில் சொல்கிறான். எனவே இது எல்லாத்தையும் பார்க்க போக்கொள்ள ரமலானை அடைந்தவர் நோன்பு நோக்க வேண்டும். இது ரமலானுக்கென்றுள்ள தனியான சட்டம். ரமலான் அல்லாத காலங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம், நோன்பு பிடிப்பதற்கு சிறப்பான ஒரு காலம் இருக்குமாக இருந்தால் பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால உள்ள காலங்கள்ல நோன்பு நோட்பதற்கு சிறந்த காலமாக ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. இந்த ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே 1982 நபிமொழியாக பார்க்கிறோம்.
அப்ப இந்த ரமலானுக்கு பின்னால அதிகமாக நோன்பு பிடிக்கிற மாதமாக இந்த முஹர்ரம் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த முஹர்ரம் என்றது முதலாவது மாதம். இந்த மாதத்தில் நாம் எடுக்கிற பயிற்சிகள் அனைத்துமே இந்த வருடம் முழுக்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடமாக இருக்கும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரத்தில் நிறைய நோன்பு பிடிப்பாங்க. நோன்பு பிடிக்கிறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுக்கு பின்னால நோன்பு பிடிக்கிறதுக்கு சிறந்த மாதமாக முஹர்ரமுடைய மாதம்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1865வது ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டால், قال قدم النبي صلى الله عليه وسلم இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قدم النبي صلى الله عليه وسلم المدينة, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது, ஃபரஅல் யஹூத தசூமு யௌம ஆஷூரா, யஹூதிகளை பார்க்கிறாங்க. யஹூதிகள் ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா ஹாதா, இது என்ன நாள் என்று கேட்கிறாங்க. காலு ஹாதா யௌமுன் சாலிஹுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராஈல மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூசா. சஹாபாக்கள் சொல்றாங்க, இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும், இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாகும், இது ஒரு கண்ணியமிக்க மகத்துவமான ஒரு நாளாகும். என்னன்னு கேட்டால், பனு இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரிகளை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்த நாள், மூசாவை அல்லாஹு தஆலா பாதுகாத்த நாள் என்று சொல்லி சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஃபஅன ஹக்கு பி மூசா மின்கும், நான் மூசாவுக்கு மிக நெருக்கமானவன் என்று சொல்லிட்டு ஃபஸாமஹு வ அமர பிசியாமி, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடித்தார்கள், சஹாபாக்களை நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா என்கிற 10ஆம் நாள் நோன்பு பிடிப்பது நம்மீதுள்ள கடமை, பொறுப்பு. எப்ப 10ஆம் நாள்? ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ஆஷூரா நாள்ல அல்லாஹு தஆலா மூசாவை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள். அப்ப அல்லாஹு தஆலா மூசாவை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் ஃபிரௌன் துரத்தி கொண்டு போகிற பொழுது அல்லாஹு தஆலா மூசாவுக்கு வஹி அறிவிக்கிறான், நீங்க உங்களோட அசாவால கடல்ல அடிங்கன்னு வஹி அறிவிக்கிறான். அவர் கடலின் மீது அடிக்கிற பொழுது கடல் அப்படியே பிளக்கிறது. மூசாவும் அவரை பின்பற்றியவர்களும் அதுல போறாங்க. அந்த நேரத்தில் ஃபிரௌனும் பின்தொடர்ந்து போகிறான். அல்லாஹு தஆலா ஃபிரௌனை அந்த கடல்ல மூழ்கடிக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் ஃபிரௌனோடு பேசுகிறான். அந்த ஃபிரௌன் யாருன்னு கேட்டால், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னவன். ஈமான் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தவன், ஈமான் கொண்டவர்களை கடுமையாக துன்புறுத்தியவன் அந்த ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இந்த உலகத்தில் என்னை விட்டால் வேறு கடவுள் கிடையாது என்று அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணியவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இந்த உலகத்தில் செய்த அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் எக்கச்சக்கமானவை. அதை குர்ஆன்ல நம்ம அவனுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது, குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் அது. அப்ப அல்லாஹு தஆலா மூசாவை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்ததற்காக வேண்டி அந்த சமுதாயம் நோன்பு பிடித்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களை விட, யூதர்களை விட மூசாவுக்கு நெருக்கமான மனிதனாக நான் இருக்கிறேன். எனவே ஃபஸாமஹு வ அமர பிஸ்யாமி, அவர் நோன்பு பிடித்துக் கொண்டு மக்களை நோன்பு பிடிக்குமாறு சஹாபாக்களை ஏவினார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அதுபோல அந்த ஹதீஸினுடைய இன்னும் ஒரு துண்டு முஸ்லிம்ல வருகிறது. சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன நாள் என்று சொல்லி. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அலீமுன்,
இது ஒரு மகத்துவமிக்க நாளாகும். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு, அல்லாஹு தஆலா மூசாவையும் அவருடைய சமுதாயத்தை பாதுகாத்த நாளாகும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வ கரக ஃபிர்அவுன வ கௌமஹு, ஃபிர்அவுனையும் அவருடைய சமுதாயத்தாரையும் அல்லாஹ் அந்த கடல்ல மூழ்கடித்த நாளாகும் என்று சொல்லி சஹாபாக்கள் சொன்ன செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். இன்னும் ஒரு முஸ்லிம்ல ஒரு ரிவாயத் வருது, ஷுக்ரன் லில்லாஹி தஆலா, இந்த நோன்பு மூசாவை அல்லாஹு தஆலா பாதுகாத்ததற்கு நன்றிக்காக அந்த நாள்ல மூசாவும் நோன்பு பிடித்தார், ஃபனஹ்னு நஸூமு, அந்த நாள்ல நாங்களும் நோன்பு பிடிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பும் வருகிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்து விட்டவர் 10ஆம் நாள்ல ஆஷூரா என்கிற அந்த நோன்பை பிடிப்பது அவர் மீதுள்ள கடமை. அப்படியாக இருந்தால் 10ஆம் நாள்ல மட்டும் பிடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 10ஆம் நாளிலும் பிடிச்சு 9ஆம் நாளிலும் என்ன செய்யறது, தாசுஆ என்று சொல்லக்கூடிய 9ஆம் நாள் நோன்பு இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா கால மா ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹர்ரா சியாம யௌமின் ஃபல்லலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம யௌமு ஆஷூரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் மிக அவதானமாக நோன்பு நோற்றதை போல, அதை சிறப்பித்ததை போல வேறு நாட்கள்ல நோன்பு பிடித்து சிறப்பித்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வஹாத ஷஹ்ரு யஅனி ஷஹ்ரு ரமலான், ரமலானுக்கு பின்னால அதிகமாக ரிஸ்க் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்ச நாளாக இந்த ஆஷூரா தினத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10ஆம் நாள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க இந்த நாள்ல யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நஹ்னு பி அஹக்கு பி மூசா, நாங்க மூசாவுக்கு அவங்களோட நெருக்கமான ஆட்கள் நாங்கள் தானே, அப்ப நாங்க நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி பிடிச்சாங்க. பிடிச்சு போட்டு சொன்னாங்க, நான் அடுத்த ஆண்டு ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாள்லையும் நசிவேன், நோன்பு பிடிப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த 10ஆம் நாள் அல்லாஹு தஆலா மூசாவையும் அவருடைய சமுதாயத்தையும் பாதுகாத்த நாள். சரி, ரைட். அடுத்தது ஃபிரௌனையும் அவருடைய படைபட்டாளங்களையும் மூழ்கடித்த நாள். 9ஆம் நாள் என்று கேட்டால் யூதர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்யணுமே, அதற்காக 10ஆம் நாள் யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்க 10ஆம் நாளும் பிடிக்கணும். நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு பிடிப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹீன சாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஆஷூரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆஷூராவில் நோன்பு பிடித்த பொழுது, வ அமர பிசியாமி, ஆசூராவில் நோன்பு பிடிக்கிறதுக்கு எவன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹு யௌமுன், அந்த நாள் இருக்கிறது 10ஆம் நாள், துஅல்லிமுஹு அல் யஹூத வன் நஸாரா, இந்த நாளை யூதர்களும் நசாராக்களும் கண்ணியப்படுத்துறாங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் சொல்றாங்க, அதாவது ஃபைதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ், நாங்க அடுத்த வருடம் இருந்தால் சும்னா அல் யௌம தாசியா, நாங்க 9வது நோன்பு பிடிப்போம். ஃபலம் யாத்தில் ஆமுல் முக்பில் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு ஹயாத்தோடு இருக்கல, அதனால ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கல. ஆனால் இருந்தால் பிடிப்பேன்னு சொன்னது ஒரு சுன்னா என்ற வகையில நம்ம 9ஆம் நாளிலும் 10ஆம் நாளிலும் நோன்பு நோட்பது நம் மீது உள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்ப 9ஆம் நாள் நோன்புக்கு பேர் தான் தாசுஆ, 10ஆம் நாள் நோன்புக்கு பேர் தான் ஆஷூரா. அப்ப சனியும் ஞாயிறும் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நோன்பு, அதாவது ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்ல 1976வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் உள்ள நோன்பு இருக்கிறதே அது
இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல, முன்னர் செய்த கடந்த வருடம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த ஆஷூரா நோன்பு இருக்கிறது. எப்போ நோன்பு? நம்ம 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பிடிக்க போற நோம்பிக்குதே, இது நம்ம முன்னர் செய்த முன் சென்ற வருடங்களுக்கான பரிகாரமாக இந்த நோன்பு இருக்குது. அப்ப நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்த நாளன்றதுக்கு பிடிக்கிறோம். சரி, அதுபோல இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது முன் சென்ற ஒரு வருடத்தில் நம்ம செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்குது இந்த 10ஆம் நாள் நோன்பு. 9வது நாள் நோன்பு முகாலஃபத்துல் யஹூத்னு சொல்லுவோமே, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்தல். அவங்களும் 10ல் பிடிக்கிறாங்க, நம்மளும் 10ல் பிடிச்சால் அவங்களுக்கு ஒப்பாகிறோம். எனவே அவங்களுக்கு ஒப்பாகாமல் 9லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருந்தால் பிடிப்பேன்னு சொன்னாங்க. அந்த வகையில் 9லும் பிடிப்பது சுன்னாவாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது இந்த முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த மிக முக்கியமான வணக்க வழிபாடாக இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, என்ற தலைப்பு 2 இருக்குது. ஒன்று முஹர்ரம் மாதம் சம்பந்தமாகவும், முஹர்ரம் மாதமும் சுய பரிசோதனையும் என்ற தலைப்பு. அவ இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக வரக்கூடிய முக்கியமான செய்திகளை நான் உங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். இதை விட நிறைய சிறப்புகள் இந்த முஹர்ரத்துக்கு இருக்குது. நிறைய வணக்க வழிபாடுகளை இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்ம செய்து கொள்ளணும். சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தொழுகைகள், குர்ஆன் திலாவத்துகள் போன்ற விஷயங்களை நம்ம செய்து கொள்ளணும். என்று கேட்டால் இது முதலாவது மாதம் என்றதால இதுக்கு பின்னால உள்ள இந்த வருடம் முழுக்க நம்மளை சிறந்த சாலிகான மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி நம்ம இந்த முஹர்ரத்தை ஒரு பயிற்சி மிக்க காலமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலம் இந்த முஹர்ரம் காலம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். கபுலன் துஹாசபு யௌமல் கியாமா, நாளை மறுமையில அல்லாஹு தாலா உங்களை எழுப்பாட்டி விசாரிப்பான். அப்படி எழுப்பாட்டி விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால உங்களை இந்த உலகத்துல நீங்க விசாரணை செய்து பாருங்க. வஸினு அமாலக்கும் கபுல அன் தூஸனு, நாளை மறுமையில அல்லாஹ் உங்களோட அமல் எல்லாத்தையும் கொண்டு அவனுடைய மீசான்ல வச்சு நிறுத்து பார்ப்பான். அப்படி நிறுத்து பார்க்கறதுக்கு முன்னால உங்களோட அமலை நீங்க கொஞ்சம் நிறுத்து பாருங்கன்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. எனவே இந்த முஹர்ரம் நமக்கு தர வேண்டிய பெரிய பாடம் என்னன்னு கேட்டால், பெரிய படிப்பு என்னன்னு கேட்டால், நம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழுகிற யாருமே நீண்ட காலம் வாழ வந்தவர்கள் அல்ல. நீடூடி காலம் நம்ம வாழ போறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மா பைன சித்தீன வ சபஈன், என்ற உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்றது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். எவ்வளோ? 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் சொன்னாங்க. ஆனா உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் 60 வயசு வரைக்கும் வாழ்றாங்களா? இல்லை. எல்லாரும் 60 வயசோட மௌத்தா போறாங்களா? அதுவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால், 60 70 தான் மேக்சிமம் இருப்பாங்க எல்லாரும். அதுக்கு முன்னால 18 வயசுல மௌத்தா போறாக்கள் இல்லையா? 20ல 25ல 30ல 35 40 45 50 மௌத்தா போறாக்கள் இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் சொல்ற பாடம் என்ன தெரியுமா? 60 வந்துட்டா ரெடி ஆகுங்கன்னு அர்த்தம். அதுக்காக ஏனைய காலங்கள் ரெடியாகப்படாதுண்டா இல்ல, ரெடியாகி கொள்ளுங்க. எல்லா நிலையிலும் நம்ம ரெடியாத்தான் இருக்கணும். என்றால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று கேட்டால், எந்த நிலையிலும் முஸ்லீமாக இருக்கும் இருந்தால் தான் முஸ்லீமாக மௌத்தா போகலாம்.
அப்ப எந்த நிலையில முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்க வழிகாட்டலை, மார்க்க வரம்புகளை பின்பற்றக்கூடிய ஆணாக, பெண்ணாக, கணவனாக, மனைவியாக, சகோதரனாக, சகோதரியாக நம்மளை வாழ பழக்கி கொண்டால் தான் நமக்கு மௌத் எப்பன்னு நமக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? ஃபலா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன் ஃபமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன். நாளைக்கு என்னத்தை சம்பாதிக்க போறேன் என்றது எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது. இன்றைக்கு இங்கே இருப்பாரு, நாளைக்கு சில நேரத்தில் மையத்தாக வைக்கப்பட்டிருப்பார். பார்க்குறோமா இல்லையா? ஜனாசா செய்தி அறிவிச்சால் என்ன சொல்றோம்? இன்றைக்கு தான் அப்பா பேசிட்டு போனாரு, பள்ளியில் சந்திச்சோமே. இது மனித வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த இறை நியதியாக இருக்கு. எனவே அப்படியான ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சரியாக புரிந்து இந்த மாசத்துல நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பருவகாலமாகத்தான் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் எல்லாரும் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை என்றது நமக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கையில உள்ள நம்முடைய கணவன் நம்மோட 1000 ஆண்டு வாழ போற ஆள் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச பிள்ளைகளோட நம்ம 500 வருடங்கள் வாழ போற காலம் அல்ல. அப்படியே இல்லையா? நாங்க மௌத்தா போனால் ஒரு 3 மாசமோ அல்லது 5 மாசமோ 6 மாசமோ போனால் அந்த கணவன் இன்னும் ஒரு பெண்ணுக்கு மனைவி கணவனாக மாறுவான். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ரைட். அந்த பிள்ளைகள் ஒரு 3 நாளைக்கு அழுது கொண்டிருப்பாங்க, ஒரு மாசத்துக்கு அழுது கொண்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு 1 வருஷம் வேணா ஞாபகத்தோடு இருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்களோட வேலையை பார்த்துக்கணும், அவங்க போய்த்துருவாங்க. இது உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒரு நியதி தான். இது யாரும் மௌத்தா போனதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் இவர் மௌத்தா போய்த்தாரு, அதனால இந்த தொழிலை நான் விட போறேன், நான் சாப்பிட்றதை நிப்பாட்ட போறேன், நான் இதுக்கு பிறகு தண்ணி குடிக்க மாட்டேன், நான் இந்த வாப்பா பார்த்து கட்டின வீடுன்றதால இந்த வீட்டில் வாப்பா ஒரு மாசத்துக்கு வைக்க போறேன்னு வைக்க மாட்டார். என் வாப்பா வாங்கின வாகனம் நிற்கிது, இதில் தான் நான் ஏற்றிட்டு போறேன்னு சொல்லி ஏற்றிட்டு போக மாட்டேன், சந்தூக்கெல்லாம் கொண்டு போவார். வாப்பாட உடுப்பெல்லாம் அல்மாரியில் அழகா கொழுகிக்குது, அதனால வாப்பாக்கு இந்த உடுப்பு உடுத்துன்னு சொல்லி உடுத்துறது இல்லை, கஃபனாடை தான் உடுத்துறது. வாப்பா காசு பணத்தை சம்பாதிச்சாரு, எனவே வெறுங்கையோட அனுப்புறது சரியில்லைன்றதுக்காக என்ன செய்யறது, டொலரையும் தங்கத்தையும் காசையும் எடுத்து கபூர்ல வச்சு அனுப்புறது இல்லை வாப்பாவை. அவ உலகத்தில் நமக்கு சொல்ற என்ன பாடம் என்று கேட்டால், நம்ம எல்லாரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எனவே இந்த சுய பரிசோதனையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த முஹர்ரம் அழகானது ஒரு பருவ காலம். என்று கேட்டால், புதியதொரு ஆண்டுக்குள்ள நம்ம வந்திக்கிறோம் என்றால் அதை கொண்டாடி பிரயோசனம் அல்ல, அல்லது அதை ஹெப்பியாக சந்திக்கிறதில்ல விஷயம். அதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அடே நான் இன்னும் ஒரு முஹர்ரத்தை சந்திக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில நான் இவ்வளவு காலம் செய்த எல்லா பாவங்களையும் தொடர்ந்தும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஏண்ட முஹர்ரம் எனக்கு எந்த மாற்றத்தை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற அந்த உணர்வை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக நாம் பெறவில்லை என்றால் வெறுமனே எத்தனை முஹர்ரம்கள் நம்மை கடந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. பல முஹர்ரம்கள் நம்மை தாண்டி போயிருக்கிறது. எல்லா முஹர்ரமையும் கடந்து போனாலும் நாம் வணக்க வழிபாட்டில் இன்னும் பெர்ஃபெக்டாக இல்லை. நம் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு அல்லது ஐவேளை தொழுகை அதான் சொல்லப்பட்டால் உரிய நேரத்தில் வீட்டில் பெண்களாக இருந்தால் அந்த ஜமாத் பள்ளியில தொழுவிக்கப்படுகிற நேரத்தில் நானும் அவசரமாக உது செய்து கொண்டு அதே நேரத்தில் இந்த தொழுகையை நேரம் தாழ்த்தாமல் தொடக்கூடிய பக்குவத்தை இந்த முஹர்ரமுக்கு பின்னால் உருவாக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரவில்லை என்றால், இந்த முஹர்ரத்தோடு நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான மார்க்க அறிவுள்ள சிறந்த பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் பெறவில்லை என்றால்,
இந்த முஹர்ரம் மாதத்தில் என்னுடைய கணவனை மார்க்க அடிப்படையில் திருந்தி வாழக்கூடிய கணவனாக, சிறந்த ஹலாலான வியாபாரத்தை தொழிலை செய்யக்கூடிய கணவனாக மாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வை நாம் பெறவில்லை என்றால் எத்தனை முஹர்ரம் வந்தால் நமக்கு என்ன? சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்முடைய உள்ளத்துல நாம் கை வைத்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமான கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு மௌத் வந்தால் என்னுடைய மௌத்தை சந்திக்க நான் தயாரா? என்னுடைய வணக்க வழிபாடுகள் போதுமானதாக இருக்கிறதா? என்னுடைய இபாதத்துகள் சரியானதாக இருக்கிறதா? எனக்கு மார்க்கத்தை சரியாக அறிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த பேணுதல் உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் எல்லாரும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக கை வைத்து கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் பொருளாதார பலத்தோடு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கௌரவமாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவுதான் அந்தஸ்துகளோடு வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த உலகத்தில் உள்ள பிள்ளை குட்டிகள், இந்த உலகத்தில் உள்ள சொத்து செல்வங்கள், இந்த உலகத்தில் உள்ள அழகான வாழ்க்கை, இதெல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள் தான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. சொத்து செல்வங்கள், பிள்ளை குட்டிகள், இதெல்லாம் உலகத்தின் அலங்காரங்கள் தான். ஆனால் வல் பாக்கியாத்து சாலிஹாத், சாலிஹான நல்லமல்கள் தான் கைருன் ஐந்த ரப்பிக்க சவாபன் வகைரு அமலா, ரப்பிடத்துல கூலியால் சிறந்ததும் அமலால் நலவானதும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாண்டால் நம்ம எதை கொண்டு போகணும்? நான் மாப்பிள்ளைக்கு நல்ல டேஸ்டா சமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக நான் தொழுகை கூட கணக்கெடுக்கல மௌலவி, நீங்க ஃபெயில். நான் பிள்ளைகளை வளர்க்கணும்ன்றதுக்காக குர்ஆன் ஓத கிடைக்கிறல்லப்பா, எனக்கு பிள்ளைகளோடே காலம் போதென்றால் பிள்ளை வரமாட்டான், குர்ஆன் அங்க வரும். நான் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு அங்க கிளாஸ் அனுப்புனேன், இங்க கிளாஸ் அனுப்புனேன், இவ்வளவு செலவழிச்சேன்றதை விட ஏண்ட பிள்ளை நான் மௌத்தாகிட்டால் துவா கேட்பான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல பாடமாக வரணும், படிப்பினையாக வரணும். முஹர்ரம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னன்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில சுய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையில நம்மை பற்றி, நம்முடைய அமல்களை பற்றி நாம் நமக்குள் கேள்வி கேட்டுக் கொள்வது, பட்டை தீட்டிக் கொள்வது நம்மீதுள்ள கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஏமாற்றத்தை தரும், இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாத்திரும். முஹர்ரத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்வது நம்மீதுள்ள கடமை. அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅலமூன லாஹிரன் மினல் ஹயாத்தி துன்யா. அவர்கள் உலகத்தில் என்ன செய்றாங்க தெரியுமா? வெளிப்படையாக உலகத்தை தான் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். அவர்கள் மறுமையை பற்றிய பராமுகமாக பொடுபோக்காத்தான் இருக்கிறாங்க. அவ முஹர்ரம் வந்தால் சந்தோஷம், புதிய மாதம் வந்திக்குது என்ற சிந்தனை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு என்ன வரணும்? நம்மளோட லைஃப்ல நம்ம நல்ல ஒரு இபாதத்தாளியா, வணக்கவாளியா, ராவையில் யாருக்கும் தெரியாம எழுந்து தொழுதுட்டு அல்லாட்ட என்றது குறை எல்லாத்தையும் கேட்டு அழுது மன்றாடி தௌபா செய்து பாவமீட்சி பெற்று நல்லதொரு பெண்மணியாக என்னை நான் ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணி ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றி, அதுபோல ரமலான நோன்பிடித்து, கணவனுக்குரிய கடமைகளை செய்து, தன்னுடைய மறைவான உறுப்பை அல்லாஹ்வுக்காக பேணி பாதுகாத்து வந்தாலோ அவளுக்கு சுவர்க்கம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியாக இருந்தால் இந்த முஹர்ரம் நமக்கு தர வேண்டிய பெரிய பாடம், படிப்பின் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தில் ஏண்ட கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையோடு சேர்த்து என் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை சரியாக நான் செய்து இந்த உலகத்திலும் ஒரு சாலிகான பெண்ணாக மாறி மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெண்ணாக நான் ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வை, அந்த உத்வேகத்தை இந்த முஹர்ரத்தோடு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்ற அந்த சுய
சிந்தனையை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் மௌத்தாகிடுவாங்க, எல்லாரும் மௌத்தாகிடுவாங்க. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உலகத்தில் ஒரு மனிதன் செய்த செயல்பாடுகளுக்கான கூலி எங்க இருக்குது? மறுமையில தான் கிடைக்கும், பூரணமா கிடைக்குது அங்கே என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு தூரமாகி சுவர்க்கத்துக்குள்ள போயிட்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். அப்ப இந்த இலக்கு, இந்த குறிக்கோள் என்னது? நான் நரகத்திலிருந்து தூரமாகணும், நான் சுவர்க்கத்துக்குள்ள போகணும் என்ற அந்த குறிக்கோளை, அந்த இலக்கை நம்முடைய வாழ்க்கையில சரியாக நம்ம வச்சுக்கொள்ளணும். என் இலக்கு என்ன இலக்கு? நான் சுவர்க்கம் போகணும் என்றால் வேற ஆக்கள் தொழுறாங்களா, வாராங்களா, ஜமாத்துக்கு வராங்களா, பயானுக்கு வராங்களா, தில்லடியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பயானுக்கு வரலையே, நான் மட்டும் ஏன் போகணும்? ஏண்ட மாமி போகலையே, சாட்சி போகலையே, பக்கத்து வீட்டு பொம்பளை போகலையே, இது எங்களுக்கு தேவையில்லை. என்ன எங்களுக்கு தேவை? நான் என்னை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணாக, சாலிஹான பெண்மணியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். எப்படி என்று கேட்டால், உன்லொரு கைஃப ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் வலில் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின், மறுமையில தான் தரஜாவுடைய பெரிய தரஜா இருக்குது. வக்பரு தஃலீலா, அந்தஸ்துல பெரிய அந்தஸ்து மறுமையில தான் கிடைக்கும். உலகத்தில் எவ்வளவு அந்தஸ்து எடுத்து வேலை இல்லை என்று கேட்டால், இது கொஞ்ச நாள்ல மௌத்தாகிறோமே. எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வச்சுக்கிட்டு மௌத்தா போனாலும், மௌத்தா போய்த்துன்னு வைங்களேன், அந்தஸ்தையா சொல்லுவான், ஜனாசனா சொல்லுவான், மையத்தினா சொல்லுவார். எவ்வளவு பெரிய பட்ட பதவியோடு இருந்தாலும் சரி, பட்டத்தையா சொல்ல போறான், மையத்தை எப்ப எடுக்கிறான்னு கேட்பான். அவ உலகத்தில் அந்த ஒன்றுமே இல்லை, யாருக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பள்ளிக்கு வந்து தலைய நெத்திய கொண்டு போய் நிலத்தில் வச்சவென்றால் அடிமைதான். என்னது? அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் நீதான் பெரிய ஆள் என்றால் நான் எல்லாம் சின்ன ஆள் அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே புகழ் என்றால் எனக்கு ஒரு புகழும் இல்லைன்னு அர்த்தம். நீதான் மிக பெரியவன் என்றால் நான் சின்ன ஆள், ஒன்றுமே இல்லாத ஆள் அர்த்தம். அப்ப உலகத்தில் உள்ள நியதி இதுதான். என்னது? நம்ம எல்லாரும் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் அல்லாஹ் அவன்தான், அவன் தந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழலாம். நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சும் அவனுக்கு சொந்தமானது. அவன் நம்மை மூச்சு விடப்படாது என்று எழுதிட்டாண்டால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன், ஒரு வினாடி பின்னாக, சுப்ஹானல்லாஹ், ஒரு வினாடி பின்னுக்கு போகாது, ஒரு வினாடி முன்னாலே வராது. எவ்வளவு கனவுகளோட, எவ்வளவு தங்களுக்கு ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய திட்டங்களோட பயணம் போறாங்க. அங்க பார்த்தால் பெரியதொரு ஆக்சிடென்ட் ரோட்ல நடக்குது. அப்படியே அடிபட்டு மௌத்தா போய் ஜனாசாவாக திரும்பி வீட்டுக்கு வராங்க. எவ்வளவு கனவுகளோட பேசிருப்பாங்க. அல்லாஹு தாலா எழுதினால் அல்லாஹ் மாத்துவானா? அல்லாட விதியிலும் தப்பேலுமா? ஏனாது. ஏஆர் இந்தியன் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளோட புறப்படுகிறது. எழும்பி 4 நிமிஷம், 4 நிமிஷத்துல அந்த விமானம், மேல் நோக்கி சென்ற விமானம் அப்படியே கீழ் நோக்கி வந்து ஒரு கட்டிடத்துல மோதி அது அப்படியே எரிந்து அப்படியே சாம்பல் ஆகிறது. ஒரே ஒரு பயணி அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கொண்டு வெளியே வர்றாரு. அதுல இருந்த ஒரு குடும்பம் லண்டன்ல போய்த்து மாப்பிள்ளை செட்டில் ஆகிட்டு இந்தியாவுக்கு வந்து மனைவி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவளை தன்ற வேலையை ரிசைன் பண்ண சொல்லி ரிசைன் பண்ணிட்டு 3 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு மொத்தமாக 5 பேர் விமானத்தில் 171 நம்பர் விமானம் ஏறி குந்திட்டு அகமதாபாத் ஏர்போர்ட்டில் செல்ஃபி ஒன்று அப்படியே அடித்து அந்த செல்ஃபியை வீட்டுக்கு அனுப்பி புதியதொரு பாதையை நோக்கிய பயணம் என்று சொல்லி போட்டுட்டு அந்த செல்ஃபியை வீட்டில் உள்ளாக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 4 நிமிஷத்தில் விமானம்
வெடித்து அப்படியே எரிந்து சாம்பலாகிறது. 5 பேருமே சாம்பல். இந்தியாவில் ரிச் லைஃப், இதை விட சிறந்த வாழ்க்கை லண்டன்ல இருக்குது என்று சொல்லி புறப்பட்டு போன குடும்பம் என்ன நிலைமை? அதே ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு முஸ்லீம் சகோதரர் 8 பேர் லண்டன்ல சிட்டிசன் ஃபேமிலி ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் குடும்பங்களோட ஈதுல் அல்ஹா பெருநாளை கொண்டாடிட்டு திரும்ப போகிற நேரம் 8 பேரும் அந்த விமானத்தில் எரிந்து சாம்பலானார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் என்றால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுதான். அப்ப சுய பரிசோதனை என்ற என்ன? நான் ரெடியா? ஏண்ட வணக்கம் போதுமா? நான் செய்கிற அமல்கள் போதுமானதா? என்ற பாவத்தை நான் கரைச்சிட்டேனா? நான் குர்ஆனோடு தொடர்பு இருக்குதா? எனக்கு 5 வேளை தொழுகையும் சரியாக நேரத்தோடு தொழ முடியுமா? எனக்கு இரவுல எழுந்து அல்லாஹ்விடத்தில் கியாமுல் லைல்ல ஈடுபட்டு விட்டு அவனிடத்தில் கையேந்தி மன்றாடி அழுது கண்ணீர் சிந்தி தௌபா செய்து பாவமீட்சி பெற்று என்ற எல்லா பாவத்தையும் நான் அழித்து கொண்ட மனிதனாக நான் மாறிவிட்டேனா? நான் இந்த உலகத்தில் பிறருக்கு செய்த எல்லா அநியாயங்கள், அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், துன்பதுயரங்கள் இது எல்லாத்தையும் விட்டு நான் ஓரமாகி கொண்டேனா? எனக்கு யாராவது ஏதாவது செய்திருந்தால் பெருமனது கொண்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு, யாருக்காவது நான் அநியாயம் இழைத்திருந்தால் அந்த அநியாயத்தை அவட்ட போய் இந்த முஹர்ரம் மாதத்தில் சொல்லி இந்த மாசத்தோட என்ற எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்க அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ்வுக்காக இந்த பாவத்தை இந்த தவறை மன்னிச்சு கொண்டு சொல்லி பெருமனசோட போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா விஷயங்களிலிருந்து என்னை நிரபராதியாக்கி மறுமையில் அல்லாஹுத்தால் எழுப்பாட்டினால் ஒரு உண்மையான தூய இறை விசுவாசியாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என்ற ஒரு கேள்வியை இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஆழமாக கேட்டுக்கொண்டோம் என்றால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் சுய பரிசோதனை. என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். முஹர்ரம் மாதங்கள் எத்தனையோ கடந்து போயிடும். முஹர்ரம் வரும், சஃபர் வரும், ரபியுல் அவ்வல் வரும், ரபியுல் ஆஹிர் வரும், ஜமாதுல் ஊலா வரும், ரஜப் வரும், ஷாபான் வரும், ரமலான் வரும், துல்காதா வரும், துல்ஹஜ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எங்கட வாழ்க்கையில மாற்றங்கள் என்றது வருதா? அதுதான் தேவை. எங்கட வாழ்க்கையில பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்ட ஒரு மனித புனிதனாக என்னை நான் மாற்றிக்கொண்டேனா என்ற விஷயத்தை நானும் நீங்களும் மிக தெளிவாக நமக்குள் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோட நடந்து போறாங்க. குந்து அம்ஷி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்ரத்தில் மதீனா. ரசூலுல்லாஹ்வோடு நான் ஒரு நாள் மதீனாவுல அப்படி நடந்து போய் கொண்டிருக்க ஹர்ரா என்ற இடத்தை கடந்து போறோம். ஃபஸ்தபக்னா உஹதுன். அப்போ பார்க்குறேன் உஹது மலை முன்னால் இருக்குது, எங்களுக்கு முன்னால உஹது மலை தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென யா அபூதர், அபூதர் என்று கூப்பிட்டாங்க. நான் ஃபகுல்து லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ வந்து விட்டேன்னு சொன்னேன், இதோ வந்துட்டேன்னு சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால மா யசுருனி அன்னா இந்தி மிஸ்லு உஹதின் ஹாதா தஹபன். ஏதோ இருக்குது உஹது மலை காட்டி சொல்றாங்க, பெரிய பிரம்மாண்டமான மலை. பார்த்துப்பீங்களே, உம்ராக்கெல்லாம் போனா, ஹஜ்ஜுக்கெல்லாம் போனா பெரிய விசாலமான மலை உஹது மலை. அப்ப அந்த உஹது மலையை காட்டி சொன்னாங்க, இதோ இருக்கிறது இந்த உஹது மலை. இந்த உஹது மலை அளவுக்கு என்னிடத்தில் தங்கம் இருந்து தம்லி அலைய சலாசத்துன் வைந்தி மின்ஹு தீனாருன். இந்த உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் என்ற தங்கத்தை தந்தாலும் அந்த தங்கத்தை நான் 3 நாட்களுக்கு என் வீட்டில் நான் வச்சு கொண்டிருக்க மாட்டேன். அதில் உள்ள ஒரு தீனாரை கூட நான் வச்சு கொண்டிருக்க மாட்டேன். ஏன்னு தெரியுமா? இந்த உலகம் நிலையானதல்ல. அந்த உஹது மலை அளவுக்கு தங்கம் என்றால் எத்தனை கிலோ வரும்? சுப்ஹானல்லாஹ். அப்படி அல்லாஹ் தந்தாலும் அதை நான் 3 நாட்களுக்கு என்னை விட்டு வச்சுக்கொள்ள மாட்டேன். கொடுத்துருவோம், எடுத்துட்டு போ சதக செஞ்சு விட்டு போயிருக்கு. ஏன்னு கேட்டால் இது எனக்குரிய உலகம் அல்லையப்பா, இது எனக்குரிய இடம் இல்லை. நான் அங்க போகணுமே, நீண்ட காலம் வாழ வேண்டிய அந்த இடம் இருக்குது, அங்க போகணுமா இருந்தால் இங்க இதெல்லாத்தையும் இழக்கணும், இதெல்லாத்தையும் கொடுக்கணும், இதெல்லாத்தையும் தியாகம் செய்யணும், இதெல்லாத்தையும் தர்மம் செய்யணும், இதெல்லாத்தையும் யாருக்குரிய கடமையான சொத்துகள் இருக்கிறதோ அதை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில யுஅத்தா பி அன்அமியஹுல் துன்யா மின் அஹலின் நார் யௌமுல் கியாமா, நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்ச ஒரு ஆள் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் நரகத்தில். இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுப்பார். காசிக்கும் சொத்து செல்வங்களுக்கும் தோட்டமிக்கும் வாகனமிக்கும் ஊடிக்கும் காசுக்கு மேலே படுப்பார். நீங்களேன் அப்படி ஒருத்தர் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டி ஃபயுஸ்மிகு ஃபின்னாரி சபகத்தன், அல்லாஹு தஆலா அவரை நரகத்தில் அப்படியே ஒரு காட்டி எடுப்பானாம். எடுத்துட்டு என்ன தெரியுமா கேட்பான் அல்லாஹு தஆலா, இப்னாதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஐத கைரன் கத்துன் வஹல் மர்ரபிக்க நஈமுன் கத்துன், உலகத்தில் ஏதாவது இன்பங்களை அனுபவிச்சியா? உலகத்தில் ஏதாவது நல்லறங்கள் உனக்கு கிடைச்சுதா? லா வல்லாஹி யா ரப் சொல்லுவானாம் அந்த மனுஷன். எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிப்பான், நரகத்தை ஒருக்காத்தான் பார்ப்பான். பார்த்துட்டு ஒருக்கா அப்படி காட்டி எல்லாம் மேல எடுத்துருவானாம். எடுத்துட்டு கேட்பானாம், உலகத்தில் உனக்கு ஏதாவது இன்பங்கள் நலவுகள் வந்துச்சான்னு கேட்டோடனே லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் எனக்கு கிடைக்கவே இல்லையா அல்லான்னு சொல்லிடுவான். என்றால் எல்லாம் மறந்துடும் அவனுக்கு. என்றால் உலகத்தில் உள்ள இன்பங்களை நரகத்தில் உள்ள அந்த சோதனைகளோட பார்த்தால் உலகத்தில் இன்பமே இல்லை, ஒன்றுமே இல்லை உலகம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறகு வயுத்தா பி அஷத்துன் நாஸி ஃபித் துன்யா மின் அஹ்லில் ஜன்னah ஃபயுஸ்பகு ஃபில் ஜன்னதி சபகா. அல்லாஹ் தஆலா உலகத்தில் சோதனைகளை, கஷ்டங்களை, துயரங்களை, இன்னல்களை அனுபவிச்ச ஒரு அடியானை அல்லாஹ் மறுமையில சுவர்க்கத்தில் எழுப்பாட்டி சுவர்க்கத்தை அப்படியே ஒரு காட்டிட்டு எடுப்பானாம். எடுத்து கேட்பானாம், ஹல் மர்ரபிக ஹல் ரஐத புஸன் கத்துன், உலகத்தில் ஏதாவது துன்பங்களை நீ அனுபவிச்சியா? சோதனை உனக்கு வந்துச்சா? கஷ்டங்கள் வந்துச்சா? இன்னல்கள் வந்துச்சான்? உடனே அவன் சொர்க்கத்தை லேசா பார்த்தவன் சொல்லுவானாம், லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ் மீ சத்தியமா சொல்றேன் எனக்கு உலகத்தில் ஒரு துன்பம் மிக்கலையா அல்லா, ஒரு சோதனையும் வரலையா அல்லா, நல்லா தான் இருந்தேன்னு சொல்லுவான். என்ற சுவர்க்கத்தை அவன் பார்த்துட்டான். அப்ப இந்த சுவர்க்கத்தை அடைவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் நம்முடைய திட்டமிடல்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? இந்த நரகத்தை விட்டு நான் தூரமாகணும், இந்த சுவர்க்கத்துக்குள்ள நான் நுழைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கம் நம்ம எல்லாரையும் அழைக்குது. வசீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, தங்கள் ரப்பை பயந்து வாழ்ந்த மனிதர்கள் சுவர்க்கத்தின்பால் அழைத்து வரப்படுகிற பொழுது ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சுவர்க்கத்தின் வாசலுக்கிட்டே வருகிற பொழுது சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கத்தின் பாதுகாவலர்கள் சொல்லுவார்களாம், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும் ஃபதுஹுலுஹா காலிதீன், நல்லவர்களே சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருங்க, நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்தில் இருந்து விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா, எங்கட வாக்குறுதியை நிறைவேற்றிய ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவார்கள். வஅௌரஸனல் அர்ல நத்தபு மினல் ஜன்னதி ஹைது நஷா, சுவர்க்கத்தில் எங்களுக்கான ஒரு தங்குமிடத்தை எங்களுக்கு தந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரா ஸுமர்ல சொல்றான். என்றால் அந்த சுவர்க்கம் தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்துக்கு நம்ம செல்வதற்கான எல்லா விதமான அமல்களையும் நாம் இந்த உலகத்தில் செய்வது நம்மீதுள்ள கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி, அல்லாஹு தஆலா மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் வாக்களிக்கிறான். என்ன வாக்கு தெரியுமா? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவர்க்கம் இருக்கிறது, அந்த சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த சுவர்க்கம் கிடைக்கும். அப்ப உலகத்தில் நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டதால சொர்க்கம் கிடைக்குமா? இல்லை. அப்ப சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சாலிஹான அமல்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். சாலிஹான அமல்களை செய்தால் மாத்திரம்தான் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த நபிமொழியை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி ஐவேளையும் தொழுது வசாமத் ஷஹ்ரஹா, ரமலான்ல நோன்பு பிடித்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மறைவான உறுப்பை அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து, வஅத்தாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடந்தால், இதெல்லாம் செய்தால், கீல லஹா, அவளுக்கு சொல்லப்படுமாம், உதுகுலி அல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடு, மின் ஐ அபுவாபில் ஜன்னதி ஷிஅத, சுவர்க்கத்தில் எந்த வாசலால உனக்கு சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைக்குதோ அந்த வாசலால நீ என்ன செய், போய்விடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்ன ஃபில் ஜன்னதி தமானியத்து அபுவாபின், சுவர்க்கத்துக்கு 8 வாசல்கள் உண்டு. அப்ப அதுல ரய்யான் என்ற வாசல் இருக்கிறது. அது நோன்பை சரியாக பிடித்த நோன்பாளிகளுக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வாசலை போல நீ விரும்பிய வாசலினால் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால், பெண்களாகிய நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்துக்கு பின்னால செய்ய வேண்டிய, முஹர்ரம் மாசத்திலேயும் தான் அதுக்கு பின்னாலேயும் தான் செய்ய வேண்டிய அமல்கள்ல மிக முக்கியமான அமலாகத்தான் ஐவேளை தொழுகையை சரியாக தொழவும். இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி ஐவேளை தொழுகை தொழ வேண்டும். வசாமத் ஷஹ்ரஹா, நோன்பை ரமதான்ல பிடிக்க வேண்டும். வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மறைவான உறுப்பை பாதுகாக்க வேண்டும். வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட வேண்டும். இதெல்லாம் செய்தால் அவள் விரும்பிய வாசலினால் சுவர்க்கம் நுழையலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முஹர்ரமும் சுய பரிசோதனையும் என்ற தலைப்பில் முஹர்ரம் மாதம் சம்பந்தமாகவும் நம்மை நாம் இதற்கு பின்னால எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும், நம்முடைய கடந்து போன பாதையில நாம் செய்த தவறுகளையும் நாம் சுய பரிசோதனை செய்து அந்த பாவங்களை விட்டு தூர விலகி வணக்க வழிபாடுகளை இன்னும் அதிகரித்து வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்து சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.